வணக்கம் நண்பர்களே. என்னையா வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, கை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் சைனாவை தவிர ஒட்டுமொத்த இந்த வீட்டோ பவர் வச்சிருக்க எல்லா நாடுகளுமே இந்தியாவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க யூஎன்ல. அதுலயும் யூஎன்ல ரிஃபார்ம் கண்டிப்பா கொண்டு வரணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் ஒரு சில நாடுகளுக்கு நம்ம இந்த பெர்மனன்ட் சீட்டு கொடுக்கணும், வீட்டோ பவர் கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சீனாவை தவிர. இந்த வரிசையில இப்ப பிரான்சும் அவங்க புதிய பொறுப்பை இந்த வருஷம் எடுத்துக்கிறாங்க. சோ இதனால நாங்களும் இந்த ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கான எல்லா ஆதரவும் தெரிவிப்போம். அதுலயும் குறிப்பா இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெர்மனன்ட் சீட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆதரவுகள் கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அப்படின்னு இப்ப இந்தியாவில் இருக்க பிரான்ஸ் தூதரகத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்ப இந்தியா எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இருந்துட்டு போட்டோம். ஆனா சீனாவும் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல அவங்களும் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஃபார்ம் வரும். இதுல இந்தியாவுக்கு பெர்மனன்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சீனாவும் இந்தியாவும் பைலேட்டரல் ரிலேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் நெருக்கமா செயல்படணும்ன்ற வேலைகளை தொடங்கிட்டாங்கன்ற செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இந்தியா இந்த விஷயத்துல இறங்கி போகிறதுக்கான காம்ப்ரமைஸா இல்ல வேற ஏதாவது விஷயத்துல ஒற்றுமையா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் 2 முக்கியமான தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா ஐயோ டாடா நிறுவனம் போச்சு, மஹிந்திரா நிறுவனம் போச்சு, இந்த நிறுவனங்கள் எல்லாமே கண்டிப்பா பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு செய்திகள் நெகட்டிவா வரும்போது மஹிந்திரா நிறுவனம் அப்படியே பிரமிப்புற்ற அளவுக்கு அவங்களோட மாடல்ஸை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டை நாங்க இந்திய ராணுவத்தோட சைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஆமாங்க, 2700 கோடி டீல செக்யூர் பண்ணிருக்காங்க மஹிந்திரா. இந்திய ஆர்ம்டு போர்ஸுக்கு அவங்க ஸ்கார்பியோ பிக்கப்ன்ற ஒரு புது ரக மாடலை அவங்க கிட்டத்தட்ட 2000 யூனிட்ஸ், அதாவது 1986 யூனிட்ஸ், கிட்டத்தட்ட 2000 யூனிட்ஸ் அவங்க இதன் மூலமா மிலிட்டரி சர்வீசஸ்க்காக இந்தியன் ஆர்மி போர்ஸுக்கு கொடுக்க போறாங்கன்றதா இந்த ஒப்பந்தம். இது ஏதோ சிவிலியன் பர்பஸ்க்கோ இல்ல இந்த போலீஸ்க்கு கொடுக்கிற மாதிரியான ஒரு வண்டியோ கிடையாதுங்க. மிலிட்டரி பர்பஸ் போது அதுல எந்த அளவுக்கு தரம், குவாலிட்டி, எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் மிலிட்டரி பர்சன்ஸுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது எல்லாமே அதுல இருக்க போது அதெல்லாம் சேர்த்துதான் இந்த ஒரு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க சொல்லப்படுது. சோ ஏற்கனவே 2000 வண்டி ராணுவம் இந்த மஹிந்திரா நிறுவனத்தோட வச்சிருக்காங்க. இது குறிப்பா ஸ்கார்பியோ கிளாசிக், ஸ்கார்பியோ எல்லாம் வேற லெவல்ல வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு பெரிய டீல் போட்டது இல்ல. எல்லாம் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு இத்தனை ஆண்டு காலமா போட்டிருக்க டீலா தான் அது இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த அளவுக்கு மேசிவ் டீல் போட்டிருக்காங்கன்னா இதுல இந்திய ராணுவத்துக்கு ஒரு வகையில உதவுன்றதை விட இந்திய ராணுவமே இந்த நிறுவனத்துக்கிட்ட இவ்வளவு வண்டி கொடுத்திருக்காங்க. இது இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்கு, இந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு இன்னும் மற்ற நாடுகளுக்கு தெரிய வந்ததுன்னா இது ஒரு எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலா இருக்கும்ன்றதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு இந்திய நிறுவனம் கார்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அது உண்மையாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பா நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம். டாடா இல்ல மற்ற நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜில இறங்கி இருக்காங்க. ஸோ இவங்களும் கால் தடங்களை பதிச்சிருக்காங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ மஹிந்திரா தொடர்ந்து டிஃபென்ஸ் செக்டார்ல அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டோர் இல்ல முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இது நான் உங்களுக்கு கூடுதலா சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட கருத்துக்கள் மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாமே கடந்த 3 இந்திய பங்கு சந்தை எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படின்றது தெரியும். வெறும்
நியூஸ் ஸ்பெகுலேஷன்னாலேயே, பேனிக் செல்லிங்னாலேயே, அதுவும் இதுதான் கரெக்டான டைம், லாபத்தை சம்பாதிச்சிடலாம்னு வேக வேகமா இந்த வெளிநாடு முதலீட்டாளர்கள் வித்தனாலேயே இந்த அளவுக்கு அடி வாங்குச்சு. ஆனா எந்த ஒரு நிறுவனமும் பெருசா அடி வாங்கின எந்த நிறுவனமும் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பெரிய லெவலுக்கு எந்த நெகட்டிவ் சேஞ்சஸோ செய்தியோ இல்லை. இந்த அளவுக்கு இருந்தும் இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டதுன்னா இந்த ட்ரம்போட டாரிஃப்ன்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு பெரிய எச்சரிக்கையா எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதனாலதான் பங்குச்சந்தை ஒரு ஸ்பெகுலேஷனு, பேனிக் செல்லிங்கு, நிறைய பேர் முதலீட்டாளர்கள், அமெரிக்க முதலீட்டாளர்களை பயந்து எடுத்தது எல்லாமே நடந்தது. சோ இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான காரணம், இந்த அளவுக்கு பயந்ததுக்கான ஒரு காரணம், இந்த டாரிஃப் ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்களே, 2ஆம் தேதி ஆயிடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, அவரோட ஓல் ஆபீஸ்ல இருந்து ஊடகங்கள் கிட்ட நேரடியாக சொல்லிருக்காரு. கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி தான் எனக்கு ஒரு தகவல் வந்ததுப்பா, இந்தியா உண்மையிலே பாராட்டணும், இந்தியா கணிசமா டாரிஃபை குறைக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் உண்மையிலே இதை வரவேற்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்டா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சாட்டிஸ்பாக்சனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ ஹர்ட் தட் இந்தியா ஜஸ்ட் a little while ago is going to drop a tariff வெரி சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு நாளா யாரும் இதை லாங் டைம் ஆகவே பண்ணல அப்படின்னு ஒரு கேள்விகளும் எழுப்பியிருக்காரு. அவங்களோட ஆப்போசிஷனை கூட கேட்டு எழுப்பி இருக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அவர் வெளிப்படையா என்னடா 2ஆம் தேதி ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊடகங்களுக்கு, சர்வதேச ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, குறிப்பா இந்த வெஸ்டர்ன் ஊடகத்தில் இருக்கிற முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் பண்ற இந்த விஷயங்கள் யுஎஸ் அலைஸே சீனா கிட்ட நெருக்கமா செயல்படுத்துற மாதிரி ஆயிடாதா? இது யூரோப்பே இன்னைக்கு ஒரு கிரைசிஸ்ல இருக்காங்க. ரஷ்யாவோட பிரச்சனைகள், உக்ரைன் பிரச்சனைகள்லயே அவங்க அவங்களோட நிலைமை வேற மாதிரியான மாறிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்களே சீனா விட்டா வேற வழி இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுறீங்க, இவ்வளவு டாரிஃப் நீங்க போட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சீனா ஓகே இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. சீனா எப்படி நீங்க இங்க தாண்டி வருவீங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. தேவையே இல்லைனாலும் வேலை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு இடத்துல 10 மடங்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணா போதுன்ற இடத்துல கிட்டத்தட்ட போடு 200-300 மடங்கு போடு அப்படின்ற மாதிரி அடிச்சு கிளப்பிட்டாங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி காமிச்சிட்டாங்க. அடிமாட்டு ரேட்டுக்கு எல்லாருக்கும் தள்ளிவிடு இருக்கிறத தள்ளிவிடு அப்படின்ற மாதிரி அவங்க இன்னைக்கு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சீனா பழகி வச்சுட்டாங்க. பழக்கப்படுத்தினால இன்னைக்கு எல்லா செல்லர்ஸும், ரீட்டைல் செல்லர்ஸும் இப்ப கம்மியா கிடைக்குது, எதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் போயிடுச்சு. சரி, இதை நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனா இந்தியா எப்படி இவங்க அமெரிக்காவோட எச்சரிக்கைக்கு அடிபடைஞ்சிட்டாங்களா, இல்ல எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்க, ஏன் டாரிஃபை கம்மி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது பைலேட்டரல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் டேபிள் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, $500 பில்லியன் 2030க்குள்ள நம்மளோட பைலேட்டரல் ட்ரேட் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அதிகரிச்சு நம்ம ரெண்டு பேருமே மியூச்சுவலா பெனிஃபிட் அடைவோம் இதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 50% உண்மையிலே ஒரு அச்சம் இருக்குங்க. ஏன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னருங்க அமெரிக்கா. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ல 18% அமெரிக்காவுக்கு போகுதுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கதா செய்யும். ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கணிசமா நாங்க ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டே போட்டுடலாம்ப்பா, எதுக்கு நீங்க கவலைப்பட்டு, நாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த நேரத்துல போடணும் தான் எதிர்பார்த்தாங்க. அமெரிக்கா ஜோ பைடன் 4 வருஷமா அதுக்கு பிடி கொடுக்கவே இல்லை. சோ நீங்க டாரிஃப் ட்ரேட் பத்தி அதிகமா பேசுறீங்க, வாங்க நம்ம ஃப்ரீ ட்ரேடே பண்ணுவோம், வாங்க நீங்க ஈஸியா வித்துட்டு போங்க, ஆனா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை மட்டும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் அதுல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணங்களால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்துல இருக்காங்க. பட்
இதுவரைக்கும் முழுமையா நமக்கு தெரிய வரல எப்படி இருக்க போகுது பைலேட்டரல் ரிலேஷன்ஸ், பைலேட்டரல் ட்ரேட்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனா FTA அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட போட்டா உண்மையாலே அது ஒரு ஜாக்பாட்டா தாங்க இருக்கும். இப்ப இல்லைனாலும் அந்த ஒரு தைரியத்துல தான் 500 பில்லியன் ட்ரேடா நம்ம வந்து ரீச் பண்ணணும்ன்ற ஒரு தைரியமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகளை இது பெரிய லெவலில் உதவும். ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம யூரோப் மார்க்கெட்டோட போடுறதுக்கு 10 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் போட்ட பாடு இல்லை. ஏன்னா யூரோப்பும் சரி யூகேவும் சரி அவங்க வந்து இந்தியாவோட நாம்ஸை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்க டஃப்பான விஷயங்களை வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்ப அமெரிக்கா தானா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்றாங்கன்னா, ஏன்னா இப்போதைக்கு அவங்க டாரிஃப் போடக்கூடாது சொல்றாங்க, அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாவே ஃப்ரீயாவே நீங்க உள்ள விடுறோம், ஆனா எங்க ப்ராடக்ட் ஃப்ரீயா விடுங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தைகளை வச்சு இன்னைக்கு முடிக்கிறாங்க ட்ரேட. ஸோ இது வந்து இன்னைக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். ட்ரம்ப்பும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு, அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நிறைய ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை வந்து இந்தியா எடுத்துட்டு வரலாம். செமிகண்டக்டர்ஸ் போன்ற விஷயங்களை நம்ம இங்கேயே உருவாக்கி அதை அவங்களுக்கு கொடுக்குற வேலைகளை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா தான் இருக்க போகுது. ஸோ இது எந்த அளவுக்கு உதவ போகுது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா நேத்தி பாருங்க, முந்தா நேத்து அல் நிறுவனத்தோட பங்குகள், HAL நிறுவனத்தோட பங்குகள் அப்படியே 7% அடிச்சு தூக்குச்சு. திடீர்னு கொஞ்சம் இறக்கம் பார்த்தது. ஸோ அடிச்சு தூக்குனதுக்கான காரணம் 6000 கோடி கஷ்டப்பட்டு ஒரு டீலை வந்து இந்திய ராணுவம் போடுறாங்க, அதனால 60,000 போடுறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு வந்து அதுல ஹைக்கு பார்த்தாங்க. பட் உடனே அடுத்த நாள் வந்து அல் நிறுவனம் வந்து இந்த மாதிரி பிரிட்டன் நிறுவனத்தோட சீட்டை வந்து எக்யூப்மெண்ட்டை வந்து சுக்காயில பொறுத்துறாங்க, இது எந்த அளவுக்கு பொருந்தும்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸை வந்து கிளப்பி விட்டாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மீடியா இந்த வேலைகளை பயங்கரமா பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்தியா வளர்ந்து வர பொருளாதாரம் கொண்டோம்னா அது சிதைக்கிற வேலைகளை பண்றாங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஸோ யாரையும் இப்போதைக்கு நம்ப முடியாது. ஜியோ பாலிட்டிக்ஸ்ல திடீர்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ தொடர்ந்து நம்ம இதை பத்தி நிறைய பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் சேனலோட இணைஞ்சிருங்க. புதுசா வந்திருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த், பாய்.